Dear viewers, dear brothers and sisters, welcome to my channel, yours simply Leah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. ஜூஸ் 14 ருபாமா சுருக்கம் பார்க்கலாம். பிஸ்மில்லா இர்ரஹ்மான் நிர்ரஹீம். ஜூஸ் 14 சூரா அல் ஹிஜ்ர் மற்றும் சூரா அல் நஹல் இடம்பெறுகின்றன. சூரா அல் ஹிஜ்ர் தொடக்கத்தில் மறுமை நாள், அதாவது கியாமத் நாளில் நம்பிக்கையற்றவர்கள் நாம் முஸ்லிம்களாக இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று வருந்துவார்கள். சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் கூறுகிறார், குர்ஆனை நாங்களே பாதுகாப்போம். அல்லாஹ் விண்ணில் நட்சத்திரங்களை அமைத்து அழகுபடுத்தினார். ஷைத்தான் மறைமொழி கேட்க முயன்றால் தீப்பந்தம் விரட்டும். மனிதர்களை களிமண்ணிலிருந்து, ஜின்னுகளை நெருப்பிலிருந்து அல்லாஹ் படைத்தான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குகள் சுஜூத் செய்தனர். ஆனால் இப்லீஸ் அகந்தையால் மறுத்தான். அதனால் அவன் சாபிக்கப்பட்டான். அல்லாஹ் நல்லோருக்கு சுவர்க்கமும் தீயோருக்கு நரகமும் என அறிவுறுத்துகிறார். இப்ராஹிம் அலை, லூத் அலை போன்ற நபிமார்களின் சம்பவங்கள் மூலம் நல்லோருக்கு இரக்கம், தீயோருக்கு தண்டனை இருப்பது கூறப்படுகிறது. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். உன் இறைவனை தூதித்து சுஜூத் செய், மரணம் வரும் வரை வழிபாடு என்று உத்தரவிடுகிறார். சூரா அல் நிஹால் தொடக்கத்தில் அல்லாஹ்வின் கட்டளை நிச்சயம் வரும், அதனை விரைவுபடுத்த வேண்டாம் என்று கூறுகிறார். மனிதன் அல்லாஹ்வின் எண்ணற்ற அருள்களை நினைத்து நன்றி கூற வேண்டும். மலை, பயிர்கள், மிருகங்கள், பால், பழங்கள், தேன், கடல், மலை, நதி அனைத்தும் அல்லாஹ்வின் அருள்கள் ஆகும். தேனீக்கு அல்லாஹ் வழிகாட்டி தேன் உருவாக்க செய்தான். அதில் மனிதருக்கு ஆரோக்கியம் உள்ளது. நம்பிக்கையற்றவர்கள் மரணிக்கும் போது மலக்குகள் நரகத்திற்குள் செல்லுங்கள் என்று சொல்வார்கள். அதே நல்லோர் மரணிக்கும் போது சலாம் உங்களுக்கு, சொர்க்கத்தில்